இன்னைக்கு நம்ம 2017 வெளியான டவுன் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சர்வே மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மூவியோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பேர் கொண்ட ஒரு குழு காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது யாருனே தெரியாத ஒரு ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஷூட்டிங்லேருந்து அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, யாராவது உயிர் பிழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறதா இந்த கதை. ஸோ இதுவே போதுன்னு நினைக்கிறேன், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பார்க்க ரெடியாங்க. இது உங்கள் பிஹைண்ட் மைண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சைனில் ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. பட் ஏனே தெரியாமல் திடீர்னு அந்த காரோட ஒரு டயர் பார்த்தீங்கன்னா வெடிக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ இறங்கிடுறாங்க. ஸோ பொதுவாகவே ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதாவது இந்த மாதிரி காரில் ஒருத்தர் ஓட்டிட்டு போய் யாராவது ஒருத்தர் 4 பேர் லிஃப்ட் கேட்டு அதில் ஏறி அந்த காருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க இருக்கிற கை காசுலாம் போட்டு அந்த கார் ஓனர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் இப்போ இந்த ஓனர் கூட ஒரு 4-5 பேரும் லிஃப்ட் கேட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க இவங்களும் இப்போ அந்த காரை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த காரை ரெடி பண்ண ஏதாவது எக்யூப்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னலும் இருந்திருக்காது. ஸோ இதில் இருக்கிற ஒரு லேடி மட்டும் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் சிக்னல் கிடைக்கும். ஸோ இப்படி இவங்களுக்கு சிக்னல் கிடைச்சதும் இவங்க பண்ணுற ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இவங்கெல்லாம் மாட்டி நின்றுருப்பாங்கல்ல வேறு வழி இல்லாமல். ஸோ அதை எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி போஸ்ட் பண்ண உடனே சரி இதுக்கு மேலே இது வேலையாகாது, நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தால் யாரும் ஹெல்ப்புக்கும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்தீங்கன்னா காரை பஞ்சர் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி போட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடி போஸ்ட் போட்டுட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்க இப்போ இவங்க கார் பஞ்சர் போட்டுட்டு இருப்பாங்க. பட் இவங்களுக்கு அப்போ தெரியாத அந்த இடத்துல வந்துட்டு அந்த கார் நார்மலாக பஞ்சர் ஆகலை, அந்த ஸ்னைப்பர் தான் இவங்களை சுட்டிருக்கான் அப்படிங்கிறது. இவங்க நார்மலாக ஜாலியாக பேசிட்டு அந்த டயர்லாம் பஞ்சர் போட்டுட்டு இருப்பாங்க. நான் அப்போ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தள்ளி போகிறான். இன்னொருத்த பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேர்ள்ஸ் கூட உட்காந்து சைடில் பேசிட்டு இருப்பான். அப்போ இந்த கார் பஞ்சர் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கார் பஞ்சர் போட அந்த காரை ஆட்டும்போது அதிலிருந்து ஒரு புல்லட் பார்த்தீங்கன்னா கீழே விழுகுது. இது என்ன புல்லட் அப்படின்ற பார்க்குறப்ப தான் அவனுக்கு தெரியுது நம்ம கார் ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் ஆகலை, இதை யாரோ சுட்டிருக்காங்க அப்படின்னு. இப்படி அவன் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே திடீர்னு ஏதோ சின்ன சவுண்டு கேட்குது. இவங்களும் பார்க்க அந்த ஒரு டயர் மட்டும் தனியாக ஓட ஆரம்பிக்கும். இவன் அந்த டயரை பிடிக்க ஓடிட்டு இருக்க இன்னொருத்தர் வந்து, அதாவது இப்போ போனான்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க வந்து பார்க்குறப்போ அங்கே அவன் செத்து கிடக்குறான். ஸோ இது இவங்க பார்த்துட்டு ஒன்றுமே பேசலை. அதுக்குள்ளே இவங்க கையில் ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சிருது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்னைப்பர் இவங்களே விட்டு வைக்கல, கண்ணிலேயே ஒரு போடு போட்டுருவான். அப்போ இவங்க ஹெல்ப் அப்படின்னு வாயை திறக்கிறதுக்குள்ள மறுபடியும் அந்த கண்ணிலேயே சுட்டு அவங்கள கொன்னும் போட்டுறான். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சு நிற்கிறாங்க. ஸோ யாருக்கும் என்ன பண்ணுறது, அவன் எங்கிருந்து சுடுறான் அப்படிங்கிறது தெரியல. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு லேடி மட்டும் அவன் கண்டிப்பாக இதை இங்கே இருக்கிற ஏதோ மரத்தில் இருந்தால் சுடுவான் அப்படிங்கிற மாதிரி சுவராக சொல்கிறாங்க. அண்ட் அவனும் இப்போ சுட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் போய் கார் பின்னாடி அப்படின்னு மறைஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த ரெஸ்ட் ரூம் போயிருந்தான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் போய் ஒரு கிழக்கு பின்னாடி ஒரிஞ்சிடறான். ஸோ இப்போ அந்த டயர் எடுக்க போனவன் ஷோல்டரில் ஒரு புல்லட்டும் பஞ்சு அவனுக்கு இன்ஜுரியா ஆயிடுது. இப்படி இருக்க அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தான் பார்த்தீங்களா, அவன் குரல் கொடுக்குறாங்க, என்னாச்சு என்ன ஆகுது, யார் இந்த ஸ்னைப்பரில் சுடுறா, கண்டிப்பாக அவன் ஏதோ மரத்து மேலே தான் இருப்பான், நீங்கள் அந்த கார் பின்னாடியே ஒளிஞ்சுக்குங்க அப்படின்னு. இப்போ அந்த ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதாவது இப்போ அந்த ஸ்னைப்பர் வந்துட்டு அவனோட சைலன்சரை கழட்டிட்டு தான் சொல்கிறான். இத்தனை நேரம் சைலன்சர் போட்டுட்டு தான் சொல்கிறப்போ அதனால இவங்களுக்கு பெருசாக சவுண்டு கேட்டிருக்காது. இப்போ சைலன்சரை கழட்டிட்டு தான் சொல்கிறான். ஏன்னா சைலன்சர் போட்டு சொல்கிறப்போ அந்த புல்லட்டோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிரும். இப்போ இந்த கார் பின்னாடி இவங்க இருக்கிறனால சைலன்சர் கழட்டிட்டு சொல்கிறான். ஸோ அதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்பில் கிரண் அப்படின்னு ஒரு லேடி இருப்பா. அந்த லேடியோட ஃபேமிலியில் வந்து நிறைய பேர் மிலிட்ரியில் இருப்பாங்க. ஸோ இவளுக்கு இதை பற்றிலாம் கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கும். இப்போ எல்லாருமே இப்படி படுத்து பயந்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்க இப்போ இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது இவங்க இருக்கிறத விட்டு கொஞ்சம் தூரம் போனால் இவங்களுக்கு டவர் கிடைக்கும். ஸோ இதனால் இவங்க என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, இந்த காரை கொஞ்சம் தூரம் நம்ம முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு டவர் கிடைக்கும் அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, கொஞ்சம் வெளியே போனாலும் அந்த ஸ்னைப்பர் சுடுறானே அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஃபோன் ஸ்டிக்கு செல்ஃபி எடுக்க ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை அந்த டோன் அப்படிங்கிற பையன் வந்துட்டு அந்த செல்ஃபி குச்சை வச்சு அப்படியே அந்த ஃபோனை முன்னாடி கொண்டு போகிறான். அண்ட் ஆட்டோமேட்டிக் வாய்ஸை செட் பண்ணி கால் 911 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அந்த வாய்ஸ் கேட்டதுமே அந்த ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை ஒரே சுட அந்த ஃபோன் செதறிடுது. அவரும் அதான் இந்த பிளான் இப்போ ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவங்க எல்லாருமே காலை தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் காரை தள்ளணும் அப்படின்னாலும் இப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ இவங்க நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா மேடாக இருக்குது. ஸோ காரை இவங்க தள்ளணும் அப்படின்னா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கீர் போட்டதுக்கப்புறம் தான் அந்த காரை தள்ளவும் முடியும். ஸோ இப்போ கீர் போட்டாங்கன்னா அந்த கார் கண்டிப்பாக கீழே தான் போகும். அப்போ அந்த 3 பேரும் பிடிச்சா மட்டும்தான் தள்ள முடியும். ஸோ உள்ளே போகிறவன் எப்படியாச்சும் அவன் உயிரை பணையை வச்சு அதை ஆன் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி இருக்க அவனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய் ஆனும் பண்ணிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரண் இருக்கா பார்த்தீங்களா, அந்த லேடி வந்துட்டு அவளோட கோட்டை கழட்டி அங்கே ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி செட்டப் பண்ணிட்டு இருப்பா. ஸோ இவன் அந்த ஸ்னைப்பர் அதை பார்த்து கன்ஃபியூஸ்
கன்ஃபியூஸ் ஆகி கண்ணா பின்னான்னு சுட ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படி சுட ஆரம்பிச்சதுனால அந்த உள்ளே போனான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் காரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியவும் வந்துடுவான். ஸோ ஆன் பண்ணிட்டு கீர் போட்டிருக்க மாட்டான், கீர் போடாமல் வெளியே வந்துடுவான். ஸோ அப்போ அவங்க தள்ளிட்டு இருக்க கண்ணா பின்னான்னு சுடுறதை கேட்டு ஒரு லேடி மட்டும் கையெடுக்க அந்த பிளைடு பார்த்தீங்கன்னா கையை அறுத்துருது. ஸோ இப்படி அறுத்த காரணத்தினால அவங்களால இப்போ அந்த காரை தொடர்ந்து தள்ள முடியல. ஸோ அதே சமயத்தில் இப்போ எல்லாருமே ஓப்பன் ஸ்பேஸில் வர மாதிரி ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க. அண்ட் இப்படி இருக்க ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும், கேமராலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கோட்டை பார்த்து இப்போ இவங்க சுட்டான் அப்படின்னா அவன் எங்கேருந்து சுடுறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேமராவும் செட் பண்ணியிருக்கும். ஸோ இவங்களும் அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது, இவங்களும் அந்த காரை தள்ளிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஃபைனலி அந்த காரை தள்ளி முடிக்க முடியாமல் எல்லாருமே படுக்க இப்போ எல்லாரும் ஓப்பன்லேயே இருக்காங்க. ஸோ அப்போது அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது தான் அவங்க குறிப்பிட்ட மரத்து மேலே கிளையோட கிளையாக உட்காந்துட்டு சுடுறதும் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிச்சிட்டு இருக்க மறுபடியும் அந்த காரை தள்ளலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பட் இப்போ வேறு வழியே இல்லை, மறுபடியும் போய் அவன் அந்த கீரை போட்டால் மட்டும் தானே தள்ள முடியும். அப்படி அவன் அந்த கீரை போடணுன்னா இப்போ அந்த ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டாக இருந்திருப்பான், ஒரு டைம் கூட விட்டுருக்க மாட்டான். இப்போ இவங்க வந்து மறுபடியும் கீரை போடும்போது அவன் கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொண்டுருவான். இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே சைடில் ஒரு டூல் பாக்ஸ் இருக்கும், அது இந்த டான் அப்படிங்கிற பையன் எடுத்துகிட்டு வந்து அவன் கையை சுற்றி டேப் போட்டு அந்த டூல் பாக்ஸோட மேல் பாகத்தை கட்டிக்கிறான். ஏன்னா உசுருக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிக்கிறான். ஸோ கட்டினது மட்டும் இல்லாமல் திரும்ப அந்த காருக்குள்ளே போக ரெடியாரான். ஸோ காருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கத்திட்டு தான் காருக்குள்ளே போகிறான் சிக்னல் கொடுத்துட்டு. ஸோ அந்த காருக்குள்ளே போயிட்டு கீரையும் போட்டுட்டு வெளியே வந்துடுறான். பட் அப்படி அவன் கீரை போட்டதுமே அவன் கையில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சுட்டுறான். ஸோ இப்படி சுட்டதுனால அவனுக்கு ரத்தம் ரொம்பவே போக ஆரம்பிக்குது. அண்ட் இதே சமயத்தில் அவங்களால காரையும் தள்ள முடியல, மறுபடியும் அந்த இன்ஜூரியால் அவங்க கையை விட்டுறாங்க. ஸோ இப்படி இருக்க அந்த ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ சுட்டுருக்கவே மாட்டான். அண்ட் இதுக்கும் அந்த லேடி பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருப்பான். இவங்க பிடிக்க விட்டதுனால அந்த காரும் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அப்பன் பார்த்தீங்கன்னா அந்த காரை செட் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டோர் திறந்தால அந்த காரை சரியாக செட் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இதனால் அந்த காரோட டயர் இடிஞ்சு அப்படியே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுது. இப்போ அவங்க ஓப்பனில் இருக்கிறப்ப சுட்டுருக்க மாட்டான், ஏன் சுடலை அப்படின்னு பார்த்தா அவன் ரீலோட் பண்ணுறான், டக்கு நீங்கள் ஓடி வந்துடு அப்படிங்கிற மாதிரி இந்த கிரண் லேடி சொல்ல இவ்வளோ அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுவான். ஸோ ரெஸ்ட் ரூம் போனான் பார்த்தீங்களா, அந்த பையன் இப்போ ஓடி வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த கிரண் லேடி குறி வைக்காமல் கரெக்டாக இவனை காலையே போட்டு ஒரு போடு. ஸோ அவன் எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்னு பார்க்குறப்போ காலை குறி வச்சு அவன் தொடர்ந்து சுட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இதனால் அவனும் வேறு வழி இல்லாமல் அதே இடத்துல படுக்க ஆரம்பிச்சிடறான். அண்ட் அப்படியே டைம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கிங் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஸ்னைப்பர் அவனை நகரவே உள்ள அதே இடத்துல அவனை படுக்க வச்சிடறான். அவனுக்கு ரத்தமும் ஓவராக போக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இருக்கிற டான் அப்படிங்கிற ஒருத்தன், நீ உங்ககிட்ட இருக்கிற பெல்ட் எடுத்து உன் காலில் கட்டு, ரத்தம் அதிகமாக போச்சுன்னா நீ சீக்கிரத்திலேயே இறந்துடுவே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனுக்கு இப்போ அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ இதனால என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட ஒரு சுத்தியல் இருக்கும், அந்த சுத்தியில் லைட்டர் வச்சு நல்லா அதை பழுக்க காய்ச்சிடுவான். ஸோ அப்படி காய்ச்சினதுக்கு அப்புறம் ரத்தம் வர இடத்துலயே வச்சிருவான். அப்படியே அவன் வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறான். பட் என்ன பண்ணுறது, வேற வழியே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த இடத்துல வைக்கவும் செய்கிறான். அப்படி வச்சதுக்கப்புறம் அவன் ரத்தம் வர இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தத்தை ஸ்டாப்பும் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைம் டிக்கிங் ஆக வெயிலும் ரொம்பவே அடிக்குது, இவங்களுக்கு தாகமும் எடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் காக்கா குருவி அப்படின்னு வந்து கொத்தியும் சாப்பிட்டு இருக்கு. இவனும் எப்படியோ அந்த காருக்குள்ள இருக்கிற வாட்டர் கேன் எடுத்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறாங்க. அண்ட் அப்படி குடிச்சதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் ரூம் போக ஒருத்தர் இறந்து கிடக்கிறான்ல, இறந்து கிடக்கல அவன் காலில் அடிபட்டு கிடக்கிறான்ல, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனை தூக்கி வீசுறாங்க. இவனு அப்படியே கஷ்டப்பட்டு அந்த வாட்டர் கேன் எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஸ்னைப்பர் மறுபடியும் அவன் கையிலேயே டொப்புன்னு ஒரு போடு, அவ்வளோதான் மறுபடியும் அவனுக்கு ரத்தமும் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இப்படி ரத்தம் வர காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவன் அதே இடத்துல இறந்தும் போயிடறான் ரத்தம் ஓவரா போனால. ஸோ இப்போ இங்கே ஒரு உட்காந்துருப்பான்ல கையில் அடிபட்டு, அவன் வெறுத்துறான், இந்த ஸ்னைப்பரன் எப்படி இருக்கான், இனி நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டே செத்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போய்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்து போயிருப்பா இல்லையா, இவன் ஷர்ட்டை வச்சு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட மூஞ்சியை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்னைப்பரை பார்த்தீங்கன்னா சுடவே இல்லை. அதே சமயத்தில் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ தூரத்தில் ஒரு கார் வரதை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரை பார்த்தது தான் இவனுக்கு திரும்பவும் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. ஸோ இதனால இவனும் கையை காமிச்சு ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். பட் அந்த ஸ்னைப்பர் வந்துட்டு இவனுக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசை வந்த உடனே மறுபடியும் இவனை சுட்டு கொன்னும் போட்டுறான். இவனும் அதே இடத்துல இறந்து போயிடறான். இப்போ உசுரோடு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேடி மட்டும்தான். ஸோ இவங்க அந்த காரை அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த ஸ்னைப்பர் இவங்க இந்த லேடி கார் ஓட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த லேடியோட கையில் டப்புன்னு ஒரு போடு, அவ்வளோதான். இப்போ கார் கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிக்குது. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த காருக்குள்ளே அந்த லேடியான அதோட தங்கச்சி அப்புறம் அவங்களோட அப்பா, இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. கார் இப்போ கிராஷ் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் டைம் அந்த லேடி தான் அதிலிருந்து வெளியே வந்திருப்பான். அந்த கார் ஓட்டிட்டு வந்த லேடியை வந்ததுமே பொட்டுன்னு மண்டையிலேயே அந்த ஸ்னைப்பர் போட்டிருப்பான். அண்ட் அப்படி போடுறது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அப்பா தங்கச்சின்னு லைனாக வெளியே வராங்க. அண்ட் அப்படி அவங்க அப்பா வரப்போ என் சின்ன பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பட் அவங்க நீ உட்காரு, அந்த ஸ்னைப்பர் ஒன்று பார்த்தா கொன்றுவான் அப்படின்னு சொல்லி 911க்கு கால் பண்ண சொல்கிறாங்க. இவரும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த 911க்கு கால் பண்ணிடுவார். அந்த ஸ்னைப்பரு எதாவது இடம் இருக்கா சுட அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். பட் அவனுக்கு எந்த இடமுமே கிடச்சிருக்காது. ஸோ இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத அந்த ஸ்னைப்பரை பார்த்தீங்கன்னா அந்த காரோட டீசல் டேங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நோக்கி சுடுறான். அப்படி சுட்டதுமே அந்த டீசல் டேங்கில் இருக்கிற எல்லா டீசலும் வெளியே வர ஆரம்பிச்சிருது.
ஸோ இதை பார்த்து அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போஸ்டிங் போட்டால் பார்த்தீங்களா, அந்த லேடி வந்துட்டு அவரை அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த கிரண் லேடி ஸ்டாப் பண்ணுறாரு. நமக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் தான், நீ கம்முன்னு அவர் போலீஸ் அலர்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் அலர்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஸ்னைப்பர் திரும்பவும் அந்த டீசலை சுட அந்த கார் வெடிச்சு அவனும் அதே இடத்துல இறந்து போயிடுறான். இப்போ அந்த இடத்துல உயிரோடு இருக்கிறது இவங்க 2 பேர், அந்த சின்ன பொண்ணு மட்டும்தான். ஸோ இப்படி எரிஞ்ச காரணத்தினால அவன் ஃபோன் பண்ணியிருக்கானா இல்லையா அப்படிங்கிற விஷயம் கூட இவங்களுக்கு இனிமேல் ஃபுல்லாக தெரியல. சரி, அந்த சின்ன பொண்ணையாச்சும் விடுவானா அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு எந்திரிச்சதுமே மண்டையில் மறுபடியும் ஒரு போடு போட்டு அந்த பொண்ணையும் கொடூரமாக அந்த இடத்துல கொண்டு போட்டுறான். ஸோ இப்படி இருக்க இவங்க 2 பேருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா 6 பேர்த்துல இப்போ அந்த காரில் இருக்கிற எல்லாரும் செத்ததும் போவே இவங்க 2 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிடுது. இவங்க சூசைட் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, கார் டயர்லாம் பிச்சு அதுக்குள்ள இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து எரிய வச்சு அந்த புகையில இவனுக்கு இந்த ஸ்னைப்பருக்கு தெரியாது இல்லையா, அந்த சமயத்தில் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் அந்த இடத்துக்கு போலீஸும் அரைவ் ஆகுறாங்க. அந்த எரிஞ்சு போனவன் அந்த போலீஸ்க்கு ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பான். ஸோ இப்படினால அந்த போலீஸும் அரைவ் ஆயிடுவாங்க. போலீஸ் அரைவானப்போ அந்த ஸ்னைப்பர் அவ்வளோதான், இந்த ஸ்னைப்பரால் நீ என்ன பண்ண முடியும், போலீஸ் அரைவ் ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் வண்டி ஓட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த போலீஸை டப்புன்னு ஒரு போடு. ஃபர்ஸ்ட் யாரை போடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டிட்டு வந்து அந்த போலீஸை செகண்ட் அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது அந்த ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் அதே இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த டிரைவர் செத்து போயிட்டான் இல்லையா, அதனால அந்த கார் போலீஸ்கார் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு போக ஆரம்பிக்குது. ஆனால் இந்த கிரண் லேடியும் இதுதான் டைமு, குறி வந்துட்டு போலீஸ் மேல் இருக்கு, நான் இப்போ எஸ்கேப் ஆக போகிறேன், நீ வரியா அப்படின்னு கூப்பிட்டா அந்த போஸ்டிங் போட்ட லேடி வரமாட்டா. நீ வராட்டி போ, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த புகைக்குள்ளே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அண்ட் அப்படி ஓடினவே ரொம்பவே ஸ்பீடாக தான் ஓடுறான். அண்ட் அப்படி ஓட அந்த புகையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ ஸ்பீடாக ஓடி ஒரு கட்டத்தில் அந்த புகையே இல்லாத இடத்துக்கு வந்து நின்றுறா. அவ்வளோதான், நான் தப்பிச்சிட்டேன், நான் திரும்ப ஓட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்ப அந்த லேடி ஓட ஆரம்பிக்கிறா. அண்ட் அப்படி ஓடுறப்ப அந்த ஸ்னைப்பர் அங்கிருந்து அந்த போலீஸை விட்டுட்டு இந்த கிரண் லேடியை ஏம் பண்ணி கழுத்துலேயே ஒரு போடு. அதே இடத்துல அந்த கிரண் லேடி செத்து போயிடுவா. ஸோ இப்போ உயிரோடு இருக்கிறது அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு லேடி, அதாவது இந்த போஸ்டிங் போட்டாங்கல்ல அந்த லேடி. இப்போ அவன் கண்ணை ரீலோட் பண்ணிருப்பான். அந்த டைமில் இந்த லேடி பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அந்த கார்கிட்ட போய் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி சொன்ன காரணத்தினால போலீஸும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் பதிலுக்கு அவன் ஒரு ஷூட் கூட பண்ணியிருக்க மாட்டான், அதே இடத்துல ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ ஏன் இவப்பட்டிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இவங்க ரீலோட் பண்ணுறப்ப அவன் ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் மேலேருந்து ஷூட் பண்ணிருக்கிறவனை ஒரே போட்டில் போட்டு தள்ளிட்டு கீழே இருக்கிறவனையும் கன் எடுத்து அந்த ஷார்ட் கன் வச்சு சுட்டுட்டு இருப்பான் இல்லையா, அவனையும் போட்டு தள்ளிடுவான். ஸோ இப்படி இந்த ஒரு லேடி மட்டும்தான் இருப்பா. நீ எத்தனை பேர்டா கொள்ளுவேன், நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கார் எடுத்துட்டு ஸ்பீடாக அந்த மரத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறா. அண்ட் இப்படி போகிறப்ப ஷோல்டரில் ஒரு புல்லட் பாஞ்சிரும். அதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த மரத்துலேயே ஒரு ஈடி இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துல இருந்து இப்போ தொங்க ஆரம்பிச்சிருவான். இவன் கயிறோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பான் அந்த மரத்தையும் இவனையும். ஸோ அப்படி தொங்கிட்டு இருக்க இவன் பார்த்தீங்கன்னா அவனை கொல்றதுக்காக பக்கத்தில் இருக்கிற கன் எடுக்க போக இவன் கத்தி வச்சு அந்த கைத்தை அழுத்துட்டு இருப்பான். அடுத்து ஃபைனலி அவன் கீழே குதிக்க அவனும் அந்த கன்னை எடுத்துருவா. கரெக்ட். அப்படி கன்னை எடுத்த உடனே அவனை கொஞ்சம் கூட இறக்க பார்க்காம அதே இடத்துல 3 ஷூட் பண்ணி அந்த இடத்துல அவனை கொன்னும் போட்டுருவா. கொன்று போட்டதுக்கு அப்புறமும் இனி அவளுக்கு வெறி அடங்கியிருக்காது. ஸோ அந்த கன்னை திருப்பி அதே இடத்துல அவனை மண்டையில சொத்துன்னு அடிச்சிட்டு இருப்பா. அப்படி அடிக்கிறப்ப தான் அந்த கன்ல பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கிறது அவளுக்கு தெரிய வருது. அதாவது இந்த இடத்துல வந்து இவங்கள மட்டும் இல்லை, இந்த கிட்டத்தட்ட 50-60 பேர்த்த இதே மாதிரி தான் கொண்டிருக்கா. ஸோ இதை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த கன்னை மறுபடியும் திருப்பி அடிக்க போறா. நான் அப்போ அந்த கன் ட்ரிகராகி இவளையே சுட்டுருது. அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துல யாருமே உயிர் பிழைக்கல, இன்க்ளூட் அந்த ஸ்னைப்பர் போலீஸும் சேர்த்தி. ஸோ ஃபைனலி இப்போ இந்த ஸ்னைப்பர் யாரு, அவன் எங்கிருந்து வந்தான் அப்படிங்கிறத இந்த ஸ்டோரியில் சொல்லவே இல்லை. இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த தேட்டர்லையும் ரொம்பவே வசூலாச்சு. ஸோ இதே மாதிரி பல வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பியாண்ட் தி மைண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.